இப்போ வாழ்வின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது அன்பே என்ற அணி தொடங்குகிறது. திருமதி ஜெயமாலினி அவர்களை அன்பாக அழைக்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த பேரவை குழுவுக்கும் நன்றி. ஐயா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு நானே எனர்ஜியா இருக்கேன். ஸோ அதனால நல்லபடியாக பேசி முடிச்சிடுறேன். இன்றைய தலைப்பு வந்து ரொம்ப நல்ல பேச வேண்டிய அவசியமான தலைப்பு. வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை அன்பா அறிவா. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பெருசு. நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கோம் இப்போ எல்லாரும். ஸோ கொஞ்சம் வெற்றி பார்த்துட்டோம், கொஞ்சம் அறிவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எதை பற்றி பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அன்பை கொஞ்சம் தொலைச்சிருவோமோ அப்படின்ற பயம் எப்பவுமே நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ பலவிதமான அன்பு இருக்கு. குடும்பத்தில் அன்பு, நம்ம கூட பிறந்தவங்களோட அன்பு, நம்ம சுற்றுப்புற சூழல், சமுதாயத்தில் நம்ம ஒரு மேலான அளவில் ஒரு அன்பு இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் குடும்ப அன்பு அது எப்பவுமே நமக்கு கிடைக்குது. அதனால சமுதாய அளவில் எப்படி நம்ம அன்பாக இருந்தால் அது நம்ம வெற்றிக்கு எப்படி துணையாக இருக்கும் அப்படின்னு நான் எனக்கு கொடுத்த டைமில் பேசிடலான்னு நம்புகிறேன். இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் நான் இது எல்லாரும் சொல்லலை, நம்ம ஒருத்தர் கூட நட்பாக இருந்த பிறகு நமக்கு அவங்க நம்மளை தைரியமாக பழகுறாங்க. ஆனால் புதுசாக ஒருத்தங்க கூட பேசும்போது என்ன இந்த அம்மா நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்குது, ஏதோ பெருசாக பிளான் பண்ணுது போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தைரியமாக நம்ம வந்து அன்பை பொதுமக்களோட பரிமாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சரி, ஓகே. இப்போ அன்பு வந்து நம்ம அறிவு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ போட்டி ரெண்டே பேருக்கு தாங்க, அன்பா அறிவா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும்பா, இன்னைக்கு எனக்கு அறிவை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதில் வந்து செல்லாது. ஏன்னா நமக்கு தேவை கொஞ்சம். அப்போ வந்து அந்த அன்பில் வந்து பொறுப்பு குழந்தைங்களுக்கு இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணுன்றது வந்து சம்டைம்ஸ் தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எனக்கு அறிவு போதும்பா, அன்பே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஜப்பானில் வந்து அன்பா பேசுறதுக்கு ரோபோட் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த நிலைமையில வந்து நிற்போம் நம்ம. ஸோ அன்பும் அறிவும் கலந்து இருக்கும் போதையும் அன்பு வந்து எப்பவுமே சக்தி கொடுக்கும் உங்க வெற்றிக்கு. அதனால நான் தைரியமா சொல்வேன். இதுக்கு நான் எடுத்துக்காட்டா இப்போ ரீசெண்டா யார் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம செஸ் பிளேயர்ஸ் சென்னையிலலாம் வைஷாலி குடும்பம்லாம் எவ்வளோ அழகாக குழந்தைங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கொடுக்குற அன்பு, அந்த குடும்பமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தைரியமாக நம்ம அன்பு கொடுக்கணும் எல்லாருக்குமே, பயப்படக்கூடாது. யாரும் எதுவும் நம்ம ஒன்றும் இது பண்ணப்படுறது இல்லை. அதே மாதிரி பாதுகாத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, லைக் படம்னு நினைக்கிறேன். அன்பை வந்து அவங்க இன்ஷூர் பண்ணுறாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. தைரியமாக நம்ம அன்பை கொடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீருன்னு வாழணும். இங்கே நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கோம். நான் தைரியமாக சொல்லுவேன், இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய மேடையில் பேச தைரியம் கொடுத்தது எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, தமிழ் நண்பர்கள், மற்ற மொழி நண்பர்கள். அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு நம்மளை தைரியம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால எனக்கு எப்பவுமே அன்பு வந்து ரொம்ப துணையாக இருந்திருக்கு. இல்லை, அது பழி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் வச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லாரும் வந்து நல்லா நம்ம வாழறோன்ற நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். யாரை பார்த்தாலுமே சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியான்னு நம்ம கேட்குற அளவுக்கு தான் நமக்கு உரிமை. யார் வாழ்க்கையுமே நம்ம விமர்சனமோ அவங்க வாழ்க்கையை எடை போடவோ நமக்கு உரிமையே இல்லை. அந்த அந்த மனசோட நம்ம மற்றவங்க கூட பேசினா அன்பு தானாக வரும். தைரியமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இது வந்து நம்ம தல அஜித் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், உன்னோட உரிமை வந்து என் மூக்கு நுனி வரைக்கும் தான், அதுக்கு மேலே நீ வந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பையே கொடுங்க, அன்பை மட்டும் கொடுங்க. இதுவும் நான் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக நம்ம சினிமாக்காரங்களுடைய எடுத்துக்காட்டு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாராலாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நிஜம். உங்களுக்கு அன்பு கொடுக்க முடியலையா, அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது மாதிரி தைரியமாக நம்ம செய்வதை துணிந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக தைரியமாக எல்லாரோடையும் அன்பாக இருந்து
எப்பவுமே நம்ம வாழ்க்கைய வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும். மற்றபடி மெயினா குடும்பத்துல இப்ப நம்ம எல்லாருமே ஒருத்தர் எவ்வளோ உழைக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் போது எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எல்லாரோடையும் ஒரு ஒரு அன்பை கொடுக்கறதுக்கு சிக்கனமே பார்க்க தேவையில்லை. எப்பவுமே அன்பை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு மணி சீத்தாம்மாள் சுத்திட்டு இருக்காரு. ஸோ பணத்தையும் எப்பயுமே கொஞ்சம் மதிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் உதவியா இருக்கும் சம்டைம்ஸ். இதுதான் நான் சொல்ல விரும்பினது இன்னைக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடரை கையாண்டிருக்காங்க. அது உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த முதல் தொடர் உலகத்தை இணைக்கும் உன்னதமான தொடர். அடுத்த வரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உதவக்கூடியது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன அழகான தொடர் தெரியுமா? அந்த ஒரு தர்மத்தை கையில் எடுத்தாலே போதும். ரொம்ப அதை நினைவுபடுத்தினாங்க. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். அழகாக சொன்னாங்க. அம்மா சொல்கிறத விட இப்போ நம்ம நயன்தாரா சொன்னால் தான் போய் சேரும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி கூட அம்மா தாயே பிச்சை போடுமான்னா ஒரு அம்மா உள்ளேருந்து வெளியே வந்தது. ஆள் வாட்டு சாட்டமாகிற ஏன்னா உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கடா பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டது. கோவப்படலையே அவன். அம்மா நீ கூட பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன்? இங்கே இருக்கிறதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்ட தானே உன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னம்மா வருத்தமாகுதுக்கா அப்படின்னா, இறா தம்பின்னு உள்ளே போய் 4 சூடாக இட்லி வச்சு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்றா தம்பின்னு சொல்லி தம்பி ஆகிட்டான் சார் அவன். இந்த அன்பு எப்படி ஜெயிக்குது பார்த்தீங்களா? அப்புறம் போகும்போது சொல்லுது, எப்பப்பெல்லாம் பசிக்குதோ எங்கேயும் எதுவும் கிடைக்கலன்னா அக்கா நான் இருக்கிறேன் கவலைப்படாதான். அன்புக்கு உயர்வு தாழ்வு கிடையாது. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க நம்ம ஜெயமாலினி. இந்த முதல் கூட்டம் நாங்கள் ரொம்ப கைத்தட்டுங்கம்மா, நல்ல பிள்ளைங்க. ஒரு எதுவுமே சாதாரணமானதில்லை. நம்ம கீழே உட்காந்து பேசிடலாம் எதை வேணாலும். ஆனால் மைக்குக்கு முன்னாடி நின்னாதான் தெரியும் அதனுடைய பேச்சு தடுமாறுறது, அந்த கஷ்டம் அப்போ தான் தெரியும். உண்மையில் சொல்கிறேன், நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் எத்தனை கஷ்டத்தை பட்டிருப்போங்க, எவ்வளோ கஷ்டத்தை பட்டிருப்போம். குறைஞ்சது நான் ஒரு 5000 மேடையாவது தாண்டி இருப்பேன். எவ்வளோ விஷயங்களுங்க. சமீபத்தில் ஒரு ஊரில் தீர்ப்பு சொல்கிறேன், ஒரு ஆள் 500 10 தடவை கொடுத்தான் சார். 2 செய்திக்கு 5000 ரூபா வந்தது. என்னடா நிகழ்ச்சி அமைக்கிறவன் கொடுக்குற காசை விட இவனும் கொடுக்குறது தான் அதிகமாகுதுன்னு சொல்லி அதையும் வாங்கி நான் வீட்டுக்கு போட்டேன் சார். காலையில் 6 மணிக்கு காலிங் பெல் அடிச்சு வாசலில் நிற்கிறான் அவன். என்ன பண்ணுறேன், நேற்று ஏதோ மப்பில் கொடுத்துட்டேன், காலையில் எழுந்து பார்த்தேன் ஞாபகம் வந்தது உங்ககிட்ட கொடுத்தது, அதனால தான் இங்கே வந்தேன்னா. 2ஆம் பேர் எங்கள் வீட்டு அம்மா கூட தெரியாது. 2ஆம் பேர் தெரியாமல் அவன் கையில் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், சார் போதையில் இருந்தாலும் ஒரு மேதை கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போனான்.